என் பேர் சுமித்ரா. நான் வியாசார்பேட்ல தான் இருக்கேன். நான் கஷ்டப்படுற ஃபேமிலியில தான் இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் ஆட்டோ ஓட்டுறாங்க. எனக்கு இந்த டைலரிங் வந்ததுனால, கொஞ்சம் இது கத்துக்கிறதுனாலயும், என் பசங்க படிச்சா, நான் அவங்களுக்கு ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகுன்றதுனாலயும், எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நாங்க இந்த இடத்துக்கு வர்றது. ஏன்னா, இவ்ளோ கஷ்டத்துலயும் வந்து ஒருத்தரோட வருமானம் இந்த காலத்தில பத்தவே பத்த மாட்டேங்குது சுத்தமா. இருந்தாலும், சரி நம்பளும் கத்துட்டா, மத்தவங்களுக்கும் யூஸ் ஆகும். நம்ப கத்துட்டாலும், அடுத்தவங்களுக்கும் யூஸ் ஆகும். இது நம்பளுக்கும் யூஸ் ஆகும். அதனால தான் மெயினா நாங்க கத்துக்க வந்ததே. என் பசங்களுக்கும் நாளைக்கு இது யூஸ் ஆகும். அம்மாவும் இந்த மாரி இருக்காங்க, அப்படின்ற ஒரு இதுக்காக தான் நாங்க வந்திருக்கிறது. சார் டைலரிங்ன்றது எங்களோட யூஸுக்காகவும் இதுவாகும்ல சார். மத்த இதில பொறுத்தவரையும் டைலரிங்ன்றது நம்மளோட ட்ரெஸ்ஸும் தச்சுக்கலாம். மத்தவங்களுக்கு தைக்கிறதும் நம்மளுக்கு நல்லது தான். வெளியிலயும் போகாத வீட்ல இருந்தும் வீட்ல ஃபேமிலியும் பார்த்துட்டு நம்மளோட வேலையும் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்காக தான் மெயினா நாங்க அத தேர்ந்தெடுத்தது. இங்க வந்து நான் ஏற்கனவே இதில இங்க ஆஃபீஸ்ல எனக்கு குழுல இருந்திருக்கேன் நான் மகளிர் குழுல. அதனால எனக்கு அது சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி நடக்குது. உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அந்த மாரி இருந்தா எங்களுக்கு பின்னாடி இதுக்காக எதனா ஆர்டர் கிடைக்குமா? அந்த கத்துட்டா அப்படியே வேஸ்ட்டா போயிடக்கூடாது. எதனா ஆர்டர் கிடைக்கிற மாரி இருந்தா நாங்க கத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டிருந்தோம். நீங்க நீங்க வாங்க ஃபர்ஸ்ட்டு அப்படி இன்டர்வியூ வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்டர்வியூ வச்சு எங்களுக்கு அட்டெண்ட் பண்ணி நீங்க செலக்ஷன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார்.